தெலுங்கின உறவுகளுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பிலே முனிய ஆறுமுகம் ஆகிய நான் தேர்தலிலே போட்டியிடுகிறேன். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது இனமான தெலுங்கு சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பேட்டரியுடன் கூடிய டார்ச் லைட் ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேட்டரி சின்னம் தற்பொழுது மத்திய தேர்தல் ஆணையத்தால் நமது திராவிட தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எதிர்காலத்திலே நம்முடைய இன உரிமை அரசியலை நிலைநாட்டுகின்ற வகையிலே உங்கள் ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய இன எதிரியாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தேர்தலிலே இன்றைக்கு களத்திலே நிற்கிறார். எனவேதான் கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சீமான் கிட்ட இருந்த அந்த கருப்பு விவசாய சின்னத்தை நாம் பெற்றோம். காரணம் என்னென்ன, சமீப ஆண்டு காலமாகவே தெலுங்கு மக்களை மிக அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுப்பது, கொச்சைப்படுத்துவது, இவர்களெல்லாம் வேட்டெடுத்து மக்கள் என்று சொல்லுகின்ற சீமான் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த கருப்பு விவசாய சின்னத்தை நாம் பெற்றோம். ஆனால் தற்பொழுது இந்த இடைத்தேர்தலிலே அந்த கரும்பு விவசாய சின்னம் மத்திய தேர்தல் ஆணையத்தால் யாருக்கும் இல்லை என்று சொன்னதனுடைய காரணத்தால் நமக்கு ஏற்கனவே இருந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேட்டரி சின்னத்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். எனவே நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் வருகின்ற எதிர்காலகட்டங்களிலே நம்முடைய இன அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு அடையாள வாக்குகளாக திகழ வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இனமான நமது தெலுங்கு உறவுகளே.